கிராமப்புற மாணவர்களுக்கு மேலும் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணன் அவர்களிடம் கேட்கலாம். கண்ணன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக உயர்கல்வியில் சேர வேண்டும். அவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்து அந்த உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று அதற்காக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உயர்கல்வித்துறையில் உட்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி வருகிறது. இதன்படி கடந்த 26ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 11 புதிய கலை அறிவியல் கல்விகளை திறந்து வைத்தார். குறிப்பாக கிராமப்புறங்களில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த கலை அறிவியல் கல்லூரிகள் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் புதிய 4 கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் 4 கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 1120 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.